Fitness essential. அதாவது ஃபிட்னஸ் பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் வெளியிலேருந்து இப்போ ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் சால்ட் கண்டென்ட்டு எக்ஸஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்காது. கொஞ்சம் சால்ட்டு கூட போட்டால் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி சம் கெமிக்கல்ஸு, சால்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டு சமைச்சு கொடுப்பாங்க ஜங்க் ஃபுட்ஸு. ஸோ அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நம்ம அதை சாப்பிட்றோம். அப்போ நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சால்ட்டை விட அதிகமாக சால்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம். அதில் ஸ்வீட்ஸ் எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. ஸோ அதிகமாக ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நமக்கு உடம்புக்கு தேவையான சுகர் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம எக்ஸஸாக சுகர் சாப்பிட்றோம். ஸோ அதனால தான் நமக்கு பாடி ஒபிசிட்டி ஆகுது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ ஸ்கூல்ஸ் போகிறாங்க பசங்க, பட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாயங்காலம் வராங்க, கம்ப்யூட்டரில் உட்காடுறாங்க, கொஞ்சம் நேரம் இருக்காங்க, அப்புறம் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் படுத்துறாங்க. பட் இந்த எக்ஸஸான சால்ட்டையும் இந்த எக்ஸஸான சுகரையும் நம்ம வெளியேற்றோம்னா அதுக்கு ஒரே வழி நம்ம ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் பண்ணி ஆகணும். அது நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணி ஆகணும்.